சதியாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு இந்த ரெஸ்லர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வந்து அசோசியேஷன் பிரிஜ்பூஷன் சிங் மேலே. எவ்வளோ தகுதியான பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாமே இந்த ஊழலால் அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணுறாங்க. முதல் நாள் நல்லா இருந்திருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. அன்னைக்கு மட்டும் கரெக்டாக இப்படி 100 கிராம். அப்போ இல்லை அமித்ஷாவோட பையன் அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவனை போய் பிசிசிஐ பிரசிடென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அரசியல்வாதிகள்லாம் பெரிய யோகி சிகாமணிகள் கிடையாது. ஓகே, இன்க்ளூடிங் மோடி. இந்த பிள்ளைங்கள்லாம் நம்மளுக்கு மெடல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம நிஜமாவே அவங்கள வந்து இப்படி கையில் வச்சு நம்ம பொக்கிஷமாக நம்ம வளர்க்கணும். ஆனால் இல்லை, இந்த போலீஸ் எப்படி அவங்க கிட்ட நடந்தாங்க நம்ம எல்லாரும் தான் பார்த்தோம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் கீதா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சேனல் எப்படி ஓடுது? நல்லா போயிட்டு இருக்கு. வினேஷ் போகாட் அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அவங்க வந்து உடல் எடை 100 கிராம் வந்து அதிகம் ஆயிருக்கிறதுனால வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கதா வந்து ஒலிம்பிக் நிர்வாகம் வந்து சொல்லப்படுது. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி சதி இருப்பதாகவும் சில பல தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி டே தட் இஸ் எந்தெந்த நாள் அந்த இது இருக்குதோ ஈவெண்ட் இருக்குதோ அவங்க வந்து வெயிட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு எப்படி சடனாக ஒரு 100 கிராம் இது ஆகலாம். சரி, நம்ம துணி போட்டிருக்கிறதும் 100 கிராம் ஆகலாம். இல்லாட்டா அன்றைக்கி கொஞ்சம் எதாவது கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தாலும் அதுக்காக 100 கிராம் சரி, மேபி தட் இஸ் தேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்னை பொறுத்தவரையிலையும் நான் நினைக்கிறது என்னென்னா சதியாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு இந்த ரெஸ்லர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குதா? அந்த பிரசிடென்ட் மேலே, ரெஸ்லிங் அந்த இது அசோசியேஷன் பிரிஜ்பூஷன் சிங் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ இந்த பொண்ணும் அந்த இதில் இருந்தா, இவளும் கம்ப்ளைண்ட்டில் இருந்தா. தட் இஸ் அவங்கள ஆதரவு இது பண்ணிட்டு. ஸோ ஆகையில இது வந்து நான் நினைக்கிறேன் சதியாக இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வயிற்றெரிச்சல். இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெருசாக ரியாக்ட் பண்ணல, மக்கள் தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. மோடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதுக்கு இது பண்ணுறோம், நாங்கள் அப்பீல் பண்ணுறோம், வி வில் லுக் இன் டு இட்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் கரெக்ட். ஒரு பெண்மணி இந்த காலத்தில் வந்துட்டு அதுவும் நம்ம நாட்டு சூழ்நிலையில் தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறான்னா அவளோட முயற்சி தான். நிஜமாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப் இந்த விளையாட்டு வீரர்கள் நிறைய பேர் கீழ்மட்டத்துலேருந்து தான் வராங்க. தட் இஸ் பாவம். கீழ்மட்டம் மீன்ஸ் ஐ டோன்ட் சே ஜாதியெல்லாம் கிடையாது, இந்த என்ன பொருளாதாரம். ஓகே, அப்போ வந்து அது அவங்க சொந்த முயற்சியில் பாவம் அந்த குடும்பங்கள் அவங்களுக்கு இருக்க அந்த சாப்பாட்டில் அப்படி இருந்து அவங்க வரும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிஜமாவே என்ன பண்ணுறோம், ஒன்றும் பண்ணுறது இல்லை. நான் இது வந்து நிறைய பார்த்துட்டேன். ஆனால் இந்த பொண்ணு விஷயத்தில் அவள் பாவம் எங்கிருந்தோ ஒரு குக்கு கிராமத்துலேருந்து வந்து அவள் கஷ்டப்பட்டு அந்த 50 கிராம்ஸ் ஃப்ரீ ஸ்டைலில் வந்து அவள் வந்து ஆல்மோஸ்ட் கோல்டு மெடல் வாங்கியிருப்பாள். ஓகே, பட் வந்து ஏதோ சதி பண்ணி அந்த யூஎஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நினைக்கிறேன், அந்த பொண்ணு தான் இப்போ ஜெயிச்சு வந்திருக்குது அட்டிருக்குது இல்லையா? அப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரியாக்ஷன் பெருசாக இல்லை. இவ்வளோ வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு போய் அந்த நம்ம நாட்டுக்காக கடைசியாக யாருக்கு பேர் வருது? நாட்டுக்கு தானே பேர் வருது. அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனும் அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த உணர்வு இருக்கணும். தட் இஸ் இவங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன், நம்ம நாடு, நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் இருக்கணும். பட் இல்லை, நான் வந்து இது என்னோட அனுபவத்திலே நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 35 வருஷம் இருக்கும்மா ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இந்த வயசானவங்க சிட்டிசன்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ் அவங்களுக்கும் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு லேடி இந்த போல் வோல்ட், அவங்க இது போல் வோல்ட்டு ஏஷியாவை ஷீஸ் த ஃபர்ஸ்ட் லேடி ரெப்ரசன்டிங் ஏஷியா, இந்தியா, தமிழ்நாடு. அப்படி இருந்து அந்த அம்மா போய் அங்கே ஜப்பான் சேர்றதுக்குள்ளார கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல, ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ ஜெயலலிதா ஆச்சு. கடைசியில் எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு தான் அந்த அம்மாக்காக 5 பைசா கொடுக்கலிங்க. அன்னைக்கு என்னோட வசதிக்கு
அவங்களுக்கு டிக்கெட் வந்து 35,000 ரூபாய் ப்ளஸ் இது. அந்த 35,000 நானே கொடுத்தேன். அந்த மாதிரி இன்னும் கூட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். எனக்கு தெரியாது அவங்க. ஓகே, அவங்க கடைசியாக போயிட்டு வந்தப்பறம் சொன்னாங்க, நான் வந்து அவங்க செகண்ட் ஜெயிச்சாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லை, ஃபீவரோட ஷி வுட் ஹவ் ஒன் த போல் வோல்ட்டு. அது வந்துட்டு பிகாஸ் ஷி ஹேட் ஃபீவர், சாப்பாடு இல்லை. அங்கே போன நாளில் அந்த அம்மா வந்துட்டு இங்கேருந்து அவல் எடுத்துகிட்டு போய் அவலை வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம புளியோதரை இது அதெல்லாம் என்ன ஸ்ட்ரென்த், என்ன இது இருக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. ஓகே, அப்படி இருந்தும் 2வது ஜெயிச்சு வந்து இங்கே தட் இஸ் உங்கள் ஜேர்னலிஸ்ட் பேட்டி எடுக்கும்போது அந்த மாதிரி சொன்னாங்க, ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எவ்வளோ பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க, எல்லாரும் என்னை வான்னு சொன்னாங்க. தவிர்த்து அவங்க ஒருத்தர் தான் போன உடனே செக்கு கொடுத்தாங்க. இட் வாஸ் மீ. ஓகே, அப்போ அவங்க ப்ரெஸ் கேட்டிருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு என்னை வந்து அப்போ நான் அவுட்ரைட்டாக சொன்னேன், இந்த அரசியல்வாதிங்க நம்ம நாட்டிலலாம் சும்மா மேடையில் ஏறி பேசுவாங்க, நாங்கள் மக்களுக்காக, அது ஏழை மக்களுக்காகன்னு சொல்லி பேசுவாங்க தவிர்த்துட்டு. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் விமென் மென் கடை எவ்வளோ தகுதியாக உள்ள எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாமே இந்த ஊழலால் அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்துட்டு ஐ ஃபீல் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கே போன ஆஃபீஸர்ஸும் இதில் ஏதோ இருக்கணும். ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப தீவிரமாக அந்த விமென் ரெஸ்லர்ஸை சப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணு. அதில் அந்த எரிச்சல் இருக்கும். இந்த அரசியல்வாதிகளும் பெரிய யோகிய சிகாமணிகள் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்களா மேடம், நாங்கள் வந்து ஒலிம்பிக்கினுடைய இது பிடி உஷா மூலியமா மேல்முறையீடு வந்து போடுறோம் எல்லாம் சொல்ல. பட் அந்த டோன் ஆஃப் லாங்குவேஜுங்க, இப்போது ஆவேசமாக பேசுறது, ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு பிரச்சனையை எடுக்கிறது, நிறைய இருக்குது. சும்மா வந்துட்டு ஏன்னா மக்கள் ரியாக்ட் பண்ண அளவுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரியாக்ட் பண்ணல. நான் ஃபுல் வார்த்தை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள். பட் மோடியோட பற்றி தெரியும், தனக்கு இஷ்டம் இருந்தோன்னா ஊன்னு கத்துவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம் சொல்லி அப்போ வந்துட்டு திஸ் இஸ் மை யூகம். மேபி நான் தப்பாகவும் இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்துட்டு இவங்கெல்லாம் இந்த அரசியல்வாதிகள்லாம் எப்படி தெரியுங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த இங்கிலீஷில் கண்டாக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து வென பிடிச்சவங்க. தட் இஸ் வயிற்றுச்சல். ஐயோ இந்த பிள்ளைய நம்மளை எதிர்த்துருச்சே, இது என்ன போய் மெடல் வாங்குறது, அந்த ஒரு வயிற்றுச்சல் கண்டிப்பாக இருக்கும். சூழ்ச்சி பண்ணிருக்கலாம். ஆனால் பாவம் நிஜமாவே ஒரு அவ்வளோ எஃபர்ட் எடுத்து போய் த ஹோல் கண்ட்ரி இஸ் வித் ஹர். நாடே அவளோட இருக்குது. எவ்வளோ பேர் அவளுக்காக ட்வீட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க. எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட். நோபடி இஸ் அந்த பொண்ணை தப்பு சொல்லலை. அது எப்படி ஒரு 100 கிராம் சடனாக அன்னைக்கு மட்டும் ஜாஸ்தியாகும்? முதல் நாள் நல்லா இருந்திருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. அன்னைக்கு மட்டும் கரெக்டாக எப்படி 100 கிராம்? அப்போ ஏதோ ஏன்னா இதெல்லாம் நடக்குங்க, சகஜம். நாங்களும் பார்த்தாச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லையாட்டும் சரி. நிறைய பேர் இந்த கொஞ்சம் வசதி கம்மியானவங்க எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, மேடம் எங்கள் பையன் நல்லா கிரிக்கெட் விளையாடுவான், பட் செலெக்ஷன் கமிட்டியில் போனால் கொஞ்சம் செல்வாக்கு குழந்தைங்கள தான் எடுப்பாங்க, உங்களால் சிபாரிசு பண்ண முடியுமா? நிஜமாகவே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ. அதில் நம்ம நாட்டில் நியாயமாக நடக்குதுன்னா அங்கே நியாயம் கிடையாது. இதில் வந்து மெயினாக யார் இன்வால்வ்டுனா அரசியல்வாதி ப்ளஸ் இந்த அஃபிஷியல்ஸ். எதுக்கு அரசியல்வாதி? ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, ஃபார் த கிரிக்கெட் இதுக்கு இந்த அஜய் இந்த இல்லை அமித்ஷாவோட பையன், அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவனை போய் பிசிசிஐ பிரசிடென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. இஸ் நாட் இவன் கிரிக்கெட்டர். பிகாஸ் அங்கே நிறைய பணம் இருக்குது. இந்த பிசிசிஐ இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஆர்கனைசேஷன் இல்லையா? அப்போ இவங்கெல்லாம் மக்களுக்காகவோ இல்லாட்டி அந்த ஸ்போர்ட்ஸ்க்காகவோ, வெறும் கிரிக்கெட்டில் நம்ம நாட்டில் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது. கபடி இருக்குது, எவ்வளோ கேம்ஸு, ஃபுட்பால், வாலிபால், த்ரோ பால், நெட், இந்த பேஸ்கெட் பால் எல்லாம். அந்த சப்போர்ட் அந்த இதுக்கு கிடைக்குதா? இல்லை. கிரிக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது. கிரிக்கெட்டில் சூதாட்டம் தான் நடக்குது, ஃபுல்லி சூதாட்டம். இப்போ வந்துட்டு அந்த காலத்தில் இந்த கிரிக்கெட்டுக்கு இப்போ இருக்க கிரிக்கெட்டுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி சூதாட்டம் தான் நடக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியும், ஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். பட் எல்லோரும் கண்ணை மூடிட்டு, ஏன்னா எல்லாருமே அதில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதில் இது வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் மட்டும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு 140 கோடி மக்கள் இருக்கிறோம், நம்ம பேசுகிறோம். யூ மீன் டு சே ஒரு 1000 ஸ்போர்ட்ஸ் விமென் ஒரு மென் நம்மளுக்கு கிடைக்காது? தகுதியோடு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால முன்னுக்கு வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வசதி இல்லை, ப்ளஸ் அந்த செல்வாக்கு இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். யாருன்னா அதுக்குன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. இதெல்லாம் இல்லாதவாள் தான் நம்ம நாட்டில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போவும் நம்ம பின்தங்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பாப்புலேஷன், சைனா நம்மளை விட என்ன 2 கோடி கம்மியாக, 338, நம்ம 140 இல்லை 142. ஓகே, திஸ் வே தட் வே, நோபடி நோஸ் பர்ஃபெக்ட். அவங்க இது எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு ஐ திங்க் இட் வாஸ் பேட்மிண்டன். நம்ம கேண்டிடேட் வந்து அந்த பையன் ஏதோ சேன் ஃப்ரம் பெங்கால்னு நினைக்கிறேன். அந்த பையன் விளையாடுறான்.
அந்த சைடு வந்து கொரியன் ஐ திங்க், இல்லாட்டி சைனீஸ். இது அவங்களுக்கு அந்த ஒரு ஹெல்ப்பர் கொடுக்குறாங்க. அந்த பையன் ஓடி வரும்போது அவனுக்கு டிஷர்ட் மாற்றுறதுக்கு ஒரு ஆள் கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் டயர்டு. சி த ஸ்போர்ட்ஸ் மேன் இஸ் டயர்டு. அப்போ வந்து இஸ் ஸ்வெட்டிங். பட் ஆனால் நம்ம கேண்டிடேட்டுக்கு பாவம் யாருமே இல்லை அதெல்லாம் செய்யறதுக்கு. நம்ம 2 கோச்சஸும் வந்து ஒன்று வந்து இது தீபிகா படுகோனே அவங்க அப்பா இப்படி 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 பார்த்துட்ருக்குறாரு. ஏன்னா அவர் தீபிகா படுகோனையோட அப்பா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர். பட் அந்த அப்போனண்ட் அந்த பையனுக்கு வந்து அந்த லேடி வந்து அப்படி இப்படி செய்யுது, இப்படி முத்தம் தட் இஸ் ஊக்கம் கொடுக்குது. ஆனால் இந்த பையனுக்கு யாருமே இல்லை. அந்த அம்மா ஏதோ அவனுக்கு ஒரு ஜூஸை கொடுக்குது, தண்ணியை கொடுக்குது. ஆனால் இந்த பையன் தானே. அப்போ வந்துட்டு அந்த ஊக்கம் நம்ம நாட்டில் மக்கள் இல்லை. எவ்வளோ கண்டதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க பணத்தை. இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்த கார் ஸ்போர்ட்ஸ் இது நடக்க போகுது. இது இப்போ ரொம்ப தேவையா நம்மளுக்கு? ஆக்சுவலி தேவையில்லை. இந்த மனிதர்கள் போய் பண்ணுறாங்க பாருங்க பாவம் இவங்கெல்லாம். அவங்களுக்கு எதாவது நம்ம ஊக்கம் கொடுக்குறோமா? எதனா ஒரு பணம் சப்போர்ட் கொடுக்குறோமா? இல்லை. எப்போ ஜெயிச்சு வந்துட்டா மட்டும் 2 கோடி கொடுக்குறோம், 3 கோடி. அதுக்கு அந்த உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாகுது? அவன் முட்டை சாப்பிடணும். தட் இஸ் கொஞ்சம் நாட் தட் முட்டை தான் சாப்பிடணும் இல்லை. ஐம் ஜஸ்ட் செல்லிங் ஃபார் அன் எக்ஸாம்பிள். அவன் வந்து நல்ல புஷ்டியான சாப்பாடு சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், கொஞ்சம் மீட் சாப்பிடணும் அந்த ஸ்ட்ரென்த்துக்கு. பட் நம்ம கவர்மெண்ட் எதுனா சப்போர்ட் கொடுக்குதா? இல்லை. இப்போ எங்கள் காலேஜில் நாங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரி. யார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்காக வராங்களோ நாங்கள் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட். நாங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுறதில்ல. அப்போ வந்து இந்த பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், இந்த பெரிய பெரிய காலேஜஸ் நிறைய டொனேஷன் வாங்குறவங்கள அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து நம்ம டெஃபினட்டாக ஒரு 100 பேர் அனுப்பலாம். அனுப்ப முடியாதுன்னு 8 கோடி மக்களில் ஒரு 100 பேர் நம்மளுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு ரன்னிங்க்கு ஒரு இதுக்கும். அந்த பிடி உஷாலாம் பாவம் நிஜமாவே அவங்க ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து அவங்களாம் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடி உஷா முதல்ல இப்படி ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சத்து இருக்குதா ஓடுறதுக்குன்னா தெரியாது, அந்த சாப்பாடு இருக்குதான்னு தெரியாது. பட் தே பாட் க்ளோரி டு த கண்ட்ரி. அவங்கள்ட்ட தான் அந்த பொறுப்பு வந்து இருக்குங்க. பிகாஸ் ஷீ இஸ் தி ஒலிம்பிக் அந்த இது முதல் இது. பட் எனிவே இங்கே வந்து ஏதோ ஒரு கோல்மால் ஏதோ நடந்திருக்குது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃபிஷியல்ஸ் இன்வால்வ்டாக நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு யூகம். ஏன்னா இந்த பொண்ணு வந்து அந்த விமென் ரெஸ்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும். நம்ம அரசியல்வாதிகள்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள் கிடையாது. ஓகே, இன்க்ளூடிங் மோடி ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. அண்ட் இது என்னோட ஒப்பீனியன். ஓகே, அண்ட் ஐ ஒன்ட் டேக் பேக் மை வேர்ட். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம போய் நம்ம கோவத்தை காட்டக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணுங்க நிஜமாக பாதிக்கப்பட்டவங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்றுமே பண்ணல அவங்களுக்கு. ஓகே, அதில் வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளை என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ நான் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தட் இஸ் ஐ டூ இட் குவைட்லி. நம்மளுக்கு ஒன்றும் இந்த புகழெல்லாம் வேணும்னு கேட்கல. பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் கிடைக்கிறதே கஷ்டம். இப்போது அந்த அபினவ் பிந்த்ரேவோ ஒரு தம்பி இருந்தார், அந்த ஷூட்டிங்கில் கோல்டு மெடல் வாங்கினார். அந்த தம்பிக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் வசதி இருந்துச்சு. அவங்க அப்பா அந்த பையனுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அது வசதி. பட் இன்னும் வசதி இல்லாதவங்க வராங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன இந்த கவர்மெண்ட் பண்ணுது? பூஜ்ஜியம், ஒன்றும் கிடையாது. அந்த மெடல் வாங்கினா மட்டும் நம்ம எல்லாம் ஹோன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள மறந்துடுறோம். இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ வந்துட்டு நான் ஒன்று கேட்குறேங்க, மோடியோட இது என்ன சொல்கிறாரு? பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு சொல்கிறார். ஆல்மோஸ்ட் ஒரு 3 months இருக்குமா அந்த பிள்ளைங்க ரோட்டில் உட்காந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க நம்ம டெல்லியில். வெயிலையும் போன வருஷம் உட்காந்து இது நிஜமாவே இந்த பிரைம் மினிஸ்டருக்கு நிஜமாவே அந்த பெண்கள் ஓகே, பெண்கள் அப்படி வந்து சடனாக வந்து ஒருத்தர் எனக்கு கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கூச்சப்படுவோம். ஓகே, பட் அவங்க எல்லாருமே அதே கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. இந்த மனுஷனுக்கு நிஜமாவே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அட்லீஸ்ட் நீங்கள் கடை போய் பார்க்க வேண்டாங்க. நீங்கள் ஒரு வண்டி அனுப்பிச்சு வாங்க, உங்கள் பிரச்சனை என்ன, யார் செஞ்சது? உன்னோட எம்பி. யார்? உன்னோட எம்பி. நீ அவனை தகுதி நீக்கம் பண்ணியா? பண்ணல. கோர்ட், அந்த டெல்லி ஹை கோர்ட் இழுத்துச்சு கேஸை. இந்த பிள்ளைங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா? அதில் ஏதோ அந்த சார்ஜ் ஷீட்டில் உழப்பி விட்டாங்க. அப்போ நிஜமாவே இந்த அரசியல்வாதிகள் எவ்ரிபடி விச்சவர் பார்ட்டி ஓகே, அவங்களுக்கெல்லாம் நிஜமாவே பெண்கள் சொல்கிறாங்க தவிர்த்து பெண்கள் வீட்டு தெய்வம் இதெல்லாம் சும்மா வாயளவுக்கு தான் இந்தியா. பட் அந்த பிள்ளைங்க அங்கே கஷ்டப்பட்டப்போ யாருன்னா ஒத்துறாத ஒரு அரசியல் நான் பிஜேபி தான். ஏன்னா அவன் தான் ஆளுங்கட்சி. எதனா ஒன்று செஞ்சாங்களா? கடைசிக்கு அந்த ஆளோட பையனுக்கே மறுபடியும் யூபியில் சீட் கொடுத்தாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி தானே. மோடி ஒன்றும் பெரிய சொல்கிறது மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போம் கேரக்டர் கிடையாதுங்க. சும்மா வாய் தான் பேசுவார் தவிர்த்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த நயவஞ்சகர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பழி எடுக்கிறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது அவங்க. ஓகே,
அப்போ வந்துட்டு நம்ம விவசாயிகள் அதே மாதிரி அவங்களும் ஒரு வாயிலா பூச்சி. அவங்க ஒரு வருஷம் உட்கார்ந்தாங்கல்ல, ஒரு மனசாட்சி இருந்துச்சா? கூப்பிட்டு என்ன ஏது அவங்களுக்கு டைம் இருக்குது. எப்போ தெரியுமா? அந்த ஈஷாவில் போய் டான்ஸ் ஆடுறதுக்கு, இல்லாட்டி ஒரு அம்பானி கல்யாணத்துக்கு போய் டான்ஸ் ஆடுறதுக்குலாம் இவங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பாமர மக்கள் பாருங்கள், நம்ம அன்னதாத்தாஸ் அவங்க அதே மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் நம்மளுக்கு மெடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நிஜமாகவே அவங்கள வந்து இப்படி கையில் வச்சு நம்ம பொக்கிஷமாக நம்ம வளர்க்கணும். ஆனால் இல்லை, இந்த போலீஸ் எப்படி அவங்கக்கிட்ட நடந்தாங்க நம்ம எல்லாரும் தான் பார்த்தோம் வீடியோஸ். அப்போ வந்துட்டு என்ன இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் இதெல்லாம் வாயளவுக்கு தான் நடக்குதா? வாழ்க்கையில் கிடையாது. கொச்சப்படுத்துகிறாங்க. பெண்களை கொச்சப்படுத்தக்கூடாது. தட் இஸ் அவங்க தவறே செஞ்சுருக்கலாம். அவங்கள நீங்கள் உள்ளார கூப்பிட்டு நீங்கள் வந்து 2 கொடுத்து நீ பண்ணது தப்புன்னு சொன்னால் கொச்சப்படுத்தாதீங்க பப்ளிக்கில். அவங்க வந்து பெருசாக ரொம்ப அவங்க வீட்டுங்களை விட்டு அவங்க இருக்க வசதியில் வந்து அவங்க இல்லை நம்ம நாட்டுக்காக இவ்வளோ மெடல்ஸ் வாங்கிட்டு வரோம், நம்ம அதே பெருசாக பெருமையாக இருக்கணும். ஆனால் இந்த நாட்டில் அது கிடையாதுங்க. சாரி, I love my country. India is, I'm very proud of it in many things. பட் இந்த அரசியல்வாதிங்க வந்துட்டு நம்ம நாட்டில் மாதிரி கொச்சப்படுத்துறது வேறு யாரும் கிடையாது. ஊழல் ப்ளஸ் கொச்சப்படுத்துறது. நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.